அப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னு அதுக்கு ஆதாரம் காட்டணும்ல. பஸ் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க வெளியே போங்க சொல்லணும்ல. ஒண்ணுமே இல்ல எனக்கு அவரை பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்கான ஏதாவது செய்ய முடியுமா? இவ்வளவுதானே கேள்வி. அப்ப நம்ம வந்து ஜிஎஸ்டில வந்துச்சு ஒரு பொருளை டாக்ஸ் குடிச்சுன்னு காட்டுங்க. நீட்ல என்ன தப்பு நினைச்சீங்க காட்டுங்க. கட் ஆஃப் மார்க் கூட்டிட்டே இருக்கா இல்லையா? பரிசோதனை எண்ணிக்கை கூட்டிட்டே இருக்கா இல்லையா? பாஸ் பண்ணவங்க எண்ணிக்கை கூட்டிட்டே இருக்கா இல்லையா? இடஒதுக்கீடு மாறி இருக்கா இல்லையா? இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல நேத்து வந்து சினிமாக்காரங்க பூரா உள்ள என்ட்ரி கொடுத்து அவ்வளவு விஷயம் பேசியிருக்காங்க. பட்டியலத்தவர்களுக்கு விரோதமா இருக்கு. பட்டியலத்துக்கு எப்படி 69 இடஒதுக்கீடு அப்படியே நிக்குதே. பட்டியலத்திலேயே நல்லா படிக்கிறவங்களுக்கு சீட்டு. பட்டியலத்துல இல்ல பிராமணர்கள் செட்டியார்கள் ஆசாரி பூசாரி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நல்லா படிக்கலன்னு இல்ல. நீங்க ஒரு பிராமணர் இருக்காரு மேல் கம்யூனிட்டி வச்சிருக்க நீங்க சோ கால்டு அப்பர் கிளாஸ் அப்பர் காஸ்ட் வச்சுக்கோங்க. அவரு வந்து 100க்கு 20 மார்க் வாங்கிருக்க ஒரு சீட் வாங்கிடுவாரா? அப்ப இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற இல்லையே ரிசர்வேஷன் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இல்லையா? அக்கா ஆண்ட்ரியா வந்துட்டாங்க, அக்கா ரேவதி வந்துட்டாங்க, அண்ணன் வெற்றிமாறு வந்துட்டாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் பட்டியலத்தவருக்கு எதிராக இருக்குன்னு என்ன கணக்குல இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இல்லையா? 5 வருஷமா தமிழ்நாட்டில் நீட் இல்லையா? லாஸ்ட் டிஎம்கே 2026 மே மாசம் வரைக்கும் வந்து நீட் இல்லையா தமிழ்நாட்டில்? உங்களுக்கு எல்லாம் தொடர்புடைய சினிமாவில் பங்கேற்று இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி வந்து அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தாரு. அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, ரகசியத்தோடு இருந்தாரு. யார்கிட்டையும் ஆதாரம் கிடையாது. நான் ஒரு டிபேட் வைங்கன்ற ஒரு ஆரோக்கியமான புள்ளிகளை சொல்லுங்க. நீங்க பட்டியலத்தோருக்கு எதிராக இருக்குது ஏன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? பட்டியலத்தோர்களுக்கு பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லுங்க. 18+1 19% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்க வந்து நீட்ல வந்து 19% பேருக்கு யாரும் சீட் கிடைக்கலன்னு சொல்லுங்க. நீ தமிழ்நாட்டில் 1000 சீட் இருக்கு சார், ஆனா அதுல 190 பேருக்கு சீட் கிடைக்கணும் சார், கிடைக்கல சார் சொல்லுங்க. 5 வருஷமா 190 பேருக்கு தலா கிடைக்கல சார், ஒருத்தர் 50 பேர் 30 பேர் தான் கிடைச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. அரசு மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் கிடைக்கலங்கிற பிரச்சனை அதையும் தீர்த்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நீங்க என்ன கூட்டத்தை ஒரு ப்ரூஃப் வைக்கணும்ல. சரி 2013 நீட்டுக்கு முன்னாடி என்ன நினைச்சு சொல்லுங்க. எல்லாரும் நாமக்கல்ல போய் தர்மபுரியில போய் கிருஷ்ணகிரி பிள்ளைகளை சேர்த்துட்டு இருந்தீங்களா இல்லையா? ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு வந்து 80 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நிலைமை இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு எங்கேயாவது யாரா பேசுறாங்களா? மாணவர்களை சேர்க்க முடியல, பட்டியல் சேர முடியலன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கேயாவது அங்க 80 லட்சம் கேட்கிறாரு, 1 கோடி கேட்கிறாரு சீட்டு, எங்கேயாவது பேசப்பட்ட வந்துச்சா? அப்ப அது பணக்காரர்களுக்கா இல்லையா? பணம் தான் தீர்மானிக்கும் இடத்துல மார்க் தான் தீர்மானிக்கும் வந்து முன்னேற்றமா பின்னடைவா? அப்ப இவர்கள் எல்லா டிபேட்டும் வைக்கிறாரு. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், சிஏ என்னவா இருக்கட்டும், பாயிண்ட் வைக்க முடியுமான்னு பார்க்கணும். பாயிண்ட் வச்சாங்கன்னா ஆமா நம்மளும் ஏற்போம்ல. இவர்கள் வந்து ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. எனிஹோ இதுல வந்து ஒரு வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஆறுதலான முடிவாத்தாங்க. சனி ஞாயிறு வந்து எப்படி கழியுமோ. ஏன்னா எனக்கு என்ன 4 வாரத்துல திரும்ப பேசணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வாரம் கழிச்சு பாருங்க ஆகஸ்ட் 15. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன ஆகுமோன்னு நான் இப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. எங்க வருவாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து